இதை விட மரத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்மளால சொல்லவே முடியாது. மரம் இந்த மண்ணுக்கும் பூமிக்கும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக விவரிக்கவே முடியாது. இதை பார்க்கும்போதே அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு பாருங்க. நண்பர்களுக்கு வணக்கம். நான் இன்றைக்கி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் கோரண்ட்லா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இருக்கேன். இங்கே நம்ம அடிக்கடி ட்ராவல் பண்ணுறது வழக்கம். இதை நான் அடிக்கடி இங்கே ஒரு காட்சியை பார்ப்பேன். அந்த காட்சியை உங்களுக்கும் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கிற மண்ணை எல்லாம் வெட்டி எடுத்திருக்காங்க. இந்த இடம் முழுக்க பார்த்தீங்கன்னா மழையாக தான் இருக்கும். உங்களுக்கு மழை தெரியுதா பாருங்க. இங்கே பெருசாக இந்த நகரமயமாதல்லாம் இல்லை. அதனால் இங்கே இந்த மண்ணையெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்காக பயன்படுத்துவாங்க. அப்படி வெட்டி எடுத்துகிட்டு போகும்போது இந்த நல்லவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு வேப்ப மரம் நிற்கிது. அதனால் இங்கே மட்டும் அந்த மண் குட்டை விட்டுட்டு போயிருக்காங்க. செங்குத்தாக இருக்குது அந்த மண் குட்டு. தெரியுதா உங்களுக்கு? நேற்று இரவு நல்ல மழை. ஒருவேளை இந்த மண் குட்டை இப்படி இவங்க செங்குத்தா விட்டுட்டு போய் மேலே இந்த மரம் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த மண் நின்றுக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நிற்காது. ஏன்னா இங்கே இருக்கிற இந்த மண் பார்த்தீங்கன்னா களிமண் கிடையாது, சரளை மண். அதுவும் கற்கள் நிறைந்த மண். பெருமழை பெய்தா கண்டிப்பாக இந்த மண் கூட்டு நிற்காது. ஆனால் அந்த வேப்ப மரத்தோட வேர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை சரிய விடாமல் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இதை விட மரத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்மளால் சொல்லவே முடியாது. மரம் இந்த மண்ணுக்கும் பூமிக்கும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக விவரிக்கவே முடியாது. இதை பார்க்கும்போதே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். இந்த மரத்தினுடைய வேர்கள் எவ்வளவு இறுக்கமாக இந்த மண் துகள்களை பற்றி கொண்டு இருக்குதுன்னு உங்களுக்கு இதை பார்க்கும்போது புரியுது இல்லையா? அப்போது நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய மண் வளத்தை காப்பாற்ற ஒரே வழி மரத்தை நட்டு வளர்ப்பது மட்டும்தான். அந்த மரத்தை மட்டும் நீங்கள் நட்டு வளர்த்துட்டீங்கன்னா மண் துகள்கள் அப்படியே இருக்கும். மண் துகள்கள் இருந்தால் அங்கே நுண்ணுயிரிகள் பெருக்கம் அதிகமாகும். நுண்ணுயிரிகள் பெருக்கம் அதிகமாச்சுன்னா தானாக விவசாயம் வளம் பெறும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது திரும்ப நம்ம கோ இந்தியா கிரீன் நிறுவனத்தில் சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா, மரத்தை வளருங்க. ஒரு நபர் குறைந்தபட்சம் 10 மரங்களையாவது தன்னுடைய வாழ்நாளில் நட்டு வளர்த்திருக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் வாழ்கிற இந்த பூமிக்கு நீங்கள் கைமாறு செய்கிறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் ரொம்ப போரிங் டாப்பிக்காக இருக்கும். இந்த ஜென்சி தலைமுறையினரெல்லாம் இதை கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாளைக்கு சோறு வேணும்னா இந்த டாபிக் எல்லாம் தான் நீங்கள் ட்ரெண்ட் பண்ணணும். இந்த காட்சியை நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கண்டிப்பாக எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. எல்லாருமே மரம் வளர்க்கணும். இது ஒரு மூமெண்ட்டாக மாறணும். பார்க்குற ஒவ்வொருவரும் அவங்களுடைய பிறவி கடனாக மரம் வளர்ப்பதை நினச்சிக்கிட்டு நிறைய மரங்களை வளர்க்கணும். நம்ம எதிர்கால தலைமுறையினர்கள் நல்லா இருக்கணும்னு நான் இதையே வேண்டிக்கிறேன். வணக்கம்.